சொல்லுங்கண்ணா. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். மும்தாஜ் நவாஸ் கான் அடுத்தப்பட்ட பேரூராட்சி தலைவர் கணவர் தானே? ஆமாம். உங்கள் வாய்ஸை நான் வந்து டேப் பண்ணுறேன். சரி. உங்களுக்கு சம்மதம் தானே? ஓகே போடுங்கண்ணே. இந்த இன்னைக்கு ம் நகராட்சி நகர வளர்ச்சித்துறை அமைச்சர் ம் மண்டல சார்பாக திருச்சியில் நடந்திருக்குல்ல ஒரு கூட்டம், ஆய்வு கூட்டம். ஆமாம். ஆய்வு கூட்டம். அதில் வந்து என்ன சிறப்பம்சம்? நீங்கள் நகராட்சி பேரூராட்சி சார்பாக யார் யார் கலந்து கொண்டீங்க? அது கொஞ்சம் விளக்கம் முடியுமா? பேரூராட்சி சார்பாக பேரூராட்சி தலைவர், ஆ பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர், சரி பேரூராட்சியினுடைய இளைநிலை பொறியாளர், சரி 3 பேரும் கலந்துக்கிட்டோம். கூட நான் போயிருந்தேன். ஆ பேரூராட்சி மன்ற தலைவர் கணவராகிய நான் நவாஸ்கான் நான் போயிருந்தேன். சரி நாங்கள் 4 பேரும் கலந்துக்கிட்டோம். முத்துப்பேட்டைக்கு கடந்த இந்த ஆண்டுக்கான 25-26க்கான என்ன தேவைங்கிற திட்டங்கள் பற்றி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. ம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் குடிநீர் பற்றாக்குறை இப்போ வந்து முன்னாடி இருந்தது வந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட குடிநீர் திட்டம் அது. ம் இப்போ அந்த திட்டம் வந்து இப்போ உள்ள மக்கள் தொகை முத்துப்பேட்டையில் ஏறக்குறைய 30,000 35,000 மக்கள் தொகை வசிக்கிறாங்க. இப்போ ஆ அதுக்கு அந்த குடிநீர் திட்டம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எங்களுக்கு விரிவுபடுத்தி கொடுக்கணும். ம் குறிப்பாக அதை வந்து இப்போ இந்த அம்ருட் 2.0 ஒரு திட்டம் இருக்குது குடிநீருக்கு. ம் அதில் வந்து முத்துப்பேட்டையை சேர்த்து எங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். ம் இது முதன்மை கோரிக்கை எங்களுக்கு. ம் இது அல்லாமல் நாங்கள் வந்து முத்துப்பேட்டையில் இருந்த 4 கபர்ஸ்தான் இருக்குது. ம் இந்த 4 கபர்ஸ்தானுமே வந்து எங்களுக்கு மேம்பாடு செய்து தரணும், பராமரிப்பு பணிகள் செய்து மேம்பாடு செய்து தரணும்னு கேட்டுக்கிறோம். அதை வந்து ஏற்கனவே சிறுபான்மை நலத்துறையிலேருந்து தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம் அது ஒன்று. ம் அது இல்லாமல் முத்துப்பேட்டை பகுதியில் 18 வார்டு இருக்குது. இந்த 18 வார்டுலேயும் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு தார் சாலைகளும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு சேவர் பிளாக் சாலைகளும் கேட்டிருக்கிறோம். ம் அது இல்லாமல் ஒரு 5 அங்கன்வாடி கட்டிடங்கள் கேட்டிருக்கிறோம். ம் எரிவாயு தகன மேடை இருக்கு பாருங்க, ஆமாம். அந்த எரிவாயு தகன மேடை 2 கேட்டிருக்கிறோம். ஓ இது 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 அல்லாமல் எங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி முத்துப்பேட்டை வந்து ஒரு நகராட்சி ஆக்கி கொடுங்க எங்களுக்கு. ஓ அது வந்து முத்துப்பேட்டை தாலுக்காவா ஆயிடுச்சு. ஆ இவ்வளவு மக்கள் தொகை இருக்குது. திருவாரூர் மாவட்டத்திலேயே பெரிய பேரூராட்சி முத்துப்பேட்டை தான். 18 வார்டுகள் இருந்தது. எத்தனை மக்கள் தொகை இருக்கா? 35,000 மக்கள் தொகை இருக்கு. சரி ஏறக்குறைய 20,000 அந்த 2025 கணக்கெடுப்பின்படி 20,148 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சரி அந்த அடிப்படையில் எங்களை நகராட்சி ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்கள் வந்து பேரூராட்சி மன்ற தலைவரினுடைய மனைவி வந்து அதில் பேசினாங்க, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி. கட்டமைப்பெல்லாம் இருக்கா? இருக்கு. ஆ அதுக்கான வரவு கட்டமைப்பு எல்லாமே இருக்குது. 2வது இப்போ வந்து இந்த பழைய சட்டத்திட்டங்களை பார்க்காம இப்போ உள்ள சில விதிமுறைகளை தளர்த்தி சில ஊர்களை வந்து நகராட்சி ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ம் அந்த அடிப்படையிலையும் செய்யுங்க. 2வது முத்துப்பேட்டை வந்து லக்கூன் இருக்கு பாருங்க, ஆமாம் மாங்குரோ காடுகள் அலையாத்தி காடுகள் கொண்ட ஒரு சுற்றுலா தலமாகவும் சுற்றுலாத்துறையிலேருந்து இப்போ அறிவிக்கிறாங்க. அதை ஆமாம் இதையெல்லாம் மேம்படுத்துறதுக்கு நகராட்சி ஆனிச்சுன்னா எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதையும் வலியுறுத்தி நாங்கள் பேசி மனுவும் கொடுத்துருக்குறோம். நேரிலையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் அந்த கூட்டத்தில், ஆய்வு கூட்டத்தில். ஆ அமைச்சர் அவர்கள் வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சு தர்றோம். உங்களுக்கு ம் இந்த ஆண்டில் நாங்கள் வந்து அதுக்காக தான் கூப்பிட்டு உங்களை கேட்டோம். இந்த வர்ற ஆண்டு ஒரு வருஷத்தில் என்னென்ன தேவைகள் அடிப்படை அத்தியாவசியமாக என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஊரினுடைய பேரூராட்சி நகராட்சி மேயர்களை கூப்பிட்டு நாங்கள் கேட்குறோம் ம் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்தாரு அமைச்சர். சரி அதை நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவங்க நாங்கள் உங்களுக்கு விரைவாக நாங்கள் செஞ்சு தருவோம். அதுக்கான அந்தந்த இதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் உங்களுக்கு நிதிகள் ஒதுக்கி உங்களுக்கு வேலைகள் நடப்பதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இத்தனை வருஷமா இல்லாததை இப்போ வந்து ஆய்வு பண்றாங்கன்னா தேர்தலுக்காக வந்து பண்ற ஒரு குற்றச்சாட்டு வருமே. தேர்தல் வருது. இல்ல அப்படி அந்த அடிப்படையில் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. ஓ அதுக்கு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட்ல சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். கேட்பாங்க எங்களை கூப்பிட்டு. ஓ கேக்குறாங்க அந்த மாதிரி கேட்பாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க என்ன தேவைன்னு. அந்த மாதிரி ஒன்றுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதே மாதிரி எங்களுக்கு இப்போ ஃபேவர் பிளாக் சாலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ சுற்றுலா வளர்ச்சி கழகத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மீனவர்களுக்கு வந்து ஒரு மீன்பிடி அந்த போட்டெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னு சொன்னால் அதை செஞ்சு மீன்வளத்துறை சார்பாக அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஓ கடந்த வருஷம் வைத்த கோரிக்கையே இந்த வருஷம் பரிசீலனை பண்ணி தந்திருக்காங்கங்கிறிய? தந்திருக்கிறாங்க, பரிசீலனை பண்ணி தந்திருக்கிறாங்க எங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு எல்இடி விளக்கு மாற்றி கொடுங்க, பழைய இதெல்லாம் மாற்றிட்டு எல்இடி கொடுங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 270 எல்இடி விளக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷத்துக்கு. போன வருஷம் வச்ச கோரிக்கை அது நிறைவேற்றிருக்கிறாங்க. அதை ஓ
அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல எல்லாம் போடுறதுக்கு அதிகப்படியான வாட்ஸ் கொண்டு எல்இடி விளக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் எங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. கேட்டு ஒவ்வொரு இதுலையும் வந்து அந்த பட்ஜெட் அந்த அண்ணனுடைய நிதிநிலை அறிக்கையில நிதி ஒதுக்கி எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது தேர்தலுக்குன்னு கிடையாது, ஆனா ஒவ்வொரு வருஷமும் கேட்டுதான் இருக்கிறாங்க எங்களை. கேட்டுக்கிட்டு அந்தந்த அடிப்படையில அந்த திட்டங்கள் தர்றாங்க, நீங்க நிறைவேற்றி கொடுத்தேன்னு சொல்றீங்க. நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. நிதி ஆதாரத்தை பொறுத்து, ஏன்னா அது நிதி நெருக்கடிகள்லாம் சில நேரங்கள்ல இருக்கு அரசாங்கத்துக்கு. ஆமா. அந்த நிதி நெருக்கடிகளை வச்சு அந்த நிதி ஆதாரத்தை பொறுத்து எதை அத்தியாவசியமா செய்யணும், எதை லேட்டா செய்யணுங்கிற மாதிரி சில திட்டங்கள்லாம் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்க செஞ்சு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வருஷம் போட்ட கூட்டம் தான் அது. நாங்க இதையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதையும் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷம் கூட்டத்திலையும் நாங்க கலந்துருக்கிறோம். அது தேர்தலுக்கு முன்ன நீங்க கொடுத்த எல்லாம் ஒரு அறிவிப்பு, இதே மாதிரி இந்த நாங்க வந்து பேரூராட்சியை கைப்பற்றினா இன்னென்ன திட்டங்கள் நாங்க கொண்டு வந்து நிறைவேற்றி தருவோன்ட்டு. அதுல நீங்க கொடுத்த திட்டங்கள் நிறைவேற்றிட்டோம் ஓரளவு அப்படின்னு திருப்தி படுறீங்களா நீங்க? ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கிறோம் நாங்க. அந்த செஞ்சிருக்கிறோம் நாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில ஒரு நிறைவேற்றிருக்கிறோம். மெயினா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து தாலுக்காவை அறிவிச்சு அதை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில்லை. கலைஞர் முதல்வராக இருக்கும்போது தாலுக்காவை அறிவிச்சார். அதுக்கு பிறகு வந்து அதிமுக ஆட்சியில் அதை கிடப்புல போட்டாங்க. அதை ரொம்ப பேர் அதை வலியுறுத்தினாங்க. அதை நாங்கள் வலியுறுத்தியே சொல்லியிருந்தோம். நாங்கள் வந்த ஆட்சிக்கு வந்தால் செய்யணும். சட்டமன்ற தேர்தலையும் சொன்னோம், உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் சொல்லி அதை வந்ததுக்கு அப்புறம் அதை முதன்மை கோரிக்கையாக எடுத்து அதை நாங்கள் தாலுக்காவை ஆக்கியிருக்கிறோம் முத்துப்பேட்டையா. சாலை வசதிகள் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. அது சம்பந்தமா அவங்க தமிழக அரசு நகர்ப்புற வளர்ச்சி தர்றாங்கிறாங்க. ஆனா நீங்க அதை வந்து கொஞ்சம் மேம்படுத்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குதாங்க. நாங்க வந்து பார்த்தோம். இல்ல அது இருக்கு. அது கொஞ்சம் படிப்படியா நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க செய்யறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாநில அரசு தான் எங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. எங்களுடைய நிதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க செஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்போ கண்டிப்பா அதே போல வடிகாலையும் நீங்க கொஞ்சம் கவனம் எடுப்பீங்க. வடிகாலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் பாக்குறோம் நாங்க. ஆமா, எங்களுடைய நிதி ஆதாரத்தின் அடிப்படையில வடிகாலையும் பாத்துக்கிறோம். அதை இப்பவும் நாங்க கேட்டு மாநில அரசு நிதியை பெற்று அதுலயும் செஞ்சிருக்கிறோம் நாங்க. 15வது நிதிக்குழு மூலியம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திலிருந்து ஒதுக்கின நிதிகள்ல இருந்து ரோடு வசதி, கழிவு நீர் வசதி, சாலை வசதி எல்லாமே செஞ்சிருக்கிறது. கண்டிப்பா. அதே போல இந்த கழிவு நீர் கலந்து குடிநீர் வந்துச்சு ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் இருந்துச்சு. அது தீர்க்கப்பட்டுருச்சா? அது தீர்க்கப்பட்டுருச்சு. அது சரி என்ன, அது தீர்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலான காரியமா இருக்கு. எங்க கலக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. சரி. அதை இப்போ நாங்க ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வார்டா ஆய்வு பண்ணி ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டு வந்து இது அளவுக்கு இப்ப அதை தீர்த்துட்டாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி அது எல்லாமே வந்து 38 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப்புன்னு, அது ஆரம்ப காலத்துல போட்ட பைப்பு, இரும்பு பைப்பு எல்லாமே இத்து போயிருச்சு. இப்போ எதிர்கட்சி சொன்ன குற்றச்சாட்டு உண்மை. ஆமா, அதை வந்து நாங்க இப்ப வந்து என்ன பண்ணிருக்கிறோம், இப்ப அதுதான் இந்த அம்ருட் 2.0 திட்டத்துல சேர்த்தோம்னாக்க இதை வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குங்கிறதுக்காக அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. கண்டிப்பான உங்களுடைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அதே போல பேரூராட்சி நகராட்சியை தரம் உயர்த்த நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிக்கும், அதே போல சாலை வசதி, கழிவுநீர் வசதி, பொதுமக்களுடைய அடிப்படை வசதிகளை நீங்க நிறைவேற்ற எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திற்கும் நம்ம உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு மென்மேலும் உங்களுடைய பணி சிறக்க பொதுமக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிக்கும் நம்ம அதிர்நிலை சார்பாக பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அதே போல அந்த மும்தாஜ் பேகம் அவர்களுக்கும் எங்களோட நன்றி. அதே போல அது நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே வேளையில இதை வந்து பொது வெளியில நான் பதிகிறேன் உங்க சம்மதத்தோட. சரிண்ணா. ஓகேண்ணா. நன்றிண்ணா. நன்றி. ஓகே, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.